ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஆஃப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்பிசி குரூப் 4 எழுதுகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அதில் சில பேர் நம்மளால் இந்த கோச்சிங் ஜாயின் பண்ண முடியல, ஸோ நம்மளால் ஆன்லைனில் கூட பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேர் நமக்காக ஒரு கைடன்ஸ் இருக்காதா, ஃப்ரீயாக ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஃப்ரீயாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை. ஸோ மே 1ல் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் நாளைக்குனா இன்னைக்கு வரையும் அந்த எக்ஸாம்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது விகடன் கல்வி, ஸோ அவங்க தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ புவர் பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அவங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே இது ஒரு மாக் டெஸ்ட் தான். ஸோ நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாக் டெஸ்ட் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் டிலே பண்ணிட்டேன். ஸோ மே 1லேருந்து ஜூன் 8 வரை இந்த ஒரு மாக் டெஸ்ட் இருக்க போது. ஜூன் 8 வரையே இந்த மாக் டெஸ்ட் இருக்க போது டெய்லி காலையில் 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் போய் டச் பண்ணோடனே அவங்க 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் இமெயில், தேர்டு ஃபோன் நம்பர். ஸோ நேமில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆக்டிவேட் இருக்கிற இமெயில், அதுக்கடுத்து ஆக்டிவேட்டாக இருக்க ஃபோன் நம்பர். ஸோ இது மூணும் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நம்ம சப்மிட் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். இதில் என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த ப்ராசஸ்க்கு எந்த வித ஃபீஸுமே கிடையாது. ஸோ மொபைல் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் 1 டே 2 டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேஸ் கொடுத்துருக்காங்க ஜூன் 8 வரை. ஸோ இன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்க்கும்போது மே 9 அப்படின்னு சொல்லிட்டு டேட் இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது தமிழ் பேசிக்ஸ் தான். ஸோ 100 கொஸ்டின் டெய்லி தமிழ். ஸோ தமிழ் எந்த அளவுக்கு குரூப் 4 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழை தான் இவங்க மெயினாக கொடுத்துருக்காங்க. நான் 1 தான் அட்டன் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு டேயில் ஏதாச்சும் கொடுக்க இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரில. பட் நல்ல ஒரு குட் சாய்ஸாக இருக்குது. ஸோ டெய்லி நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்ம கொஸ்டினை அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்ட் டைமிங்க்குன்னு கிடையாது. ஸோ நம்ம டேயில் எந்த டைமிங்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 9, அதாவது 9 AM ஆஃப்டர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் டேவை மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் நேற்று டே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நேற்று செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி என்னவோ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கு ஆஃப்டர் தான் நேற்று நம்ம மிஸ் பண்ணதை அந்த ஒரு கொஸ்டின் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஆஃப்டர் 150 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் 150. 1 கொஸ்டினுக்கு பார்க்கும்போது 1.5 அப்படின்னு மார்க் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அட்டன் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணோம்னா அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஷோ ஆகும். ஸோ ஒரு தடவை மட்டும்தான் ஒரு ஆன்சரை கிளிக் பண்ண முடியும். ஸோ நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கு ஆஃப்டர் சப்மிட்னு கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஆஃப்டர் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ அதில் ரைட்னா க்ரீன், ஃபால்ஸ்னா ரெட், அதாவது தவறுனா ரெட் கலரில் காட்டும். ஸோ எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் ரைட் அப்படின்றதையும் ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு பெஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எவ்வளோ டோட்டல் மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்றத சடன்லி அவங்க ஷோவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி தான் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாக விகடன் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும், அதாவது நம்ம ஒரு அட்டன் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ டுடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மிஸ் பண்ண கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி இந்த ப்ராசஸை ஆன் பண்ணி எக்ஸாம்ஸை ரன் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.